இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நாளை நமதே. வெண்பா கதிரேசன் இயக்கத்தில் மதுமிதா, வேல்முருகன், ராஜலிங்கம், செந்தில், முருகேசன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, சிவகங்கை மாவட்டம் சிவநாதபுரத்தில் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் வருது. ஏற்கனவே 15 வருஷமாக தலைவராக இருக்கவர் மீண்டும் அந்த தேர்தலை போட்டியிடுவதாக சொல்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள ஊர் மக்கள் ஒரு மனதாக தேர்ந்தோன்னா எதிர் குரூப் ஒருத்தர் கிளம்புறா, நானும் இந்த முறை போட்டியிடுவேன் அப்படின்றாரு. அதனால் அவர் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு ஏலம் விட்டுட்டு அவருக்கு கீழே வேலை பார்க்குறவரை வந்து போட்டியிடுவதுக்கு வைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, அரசாங்கம் அதை வந்து தனி தொகுதியாக, அதாவது ரிசர்வ்டு தொகுதியாக வந்து அறிவிச்சிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற, பண்ணையில் வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாரு. ஒரு டம்மி கேண்டிடேட்டாக அறிவிச்சுட்டு தான் அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. இப்போது அந்த டம்மி கேண்டிடேட்டோட மருமகள் அவளும் வந்து போட்டியிடுறாங்க. இப்போ தான் கதை சூடு பிடிக்குது. இப்போ இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுக்கு அந்த எதிர்கோஷ்டி என்னெல்லாம் திட்டமிட்டு அவங்கள பழி வாங்குறாங்க, இப்படின்னு தான் கதை வந்து நகருது. இதுதான் நாளை நமதோடைய முழு கதையாகவே இருக்குது. ஒரு ஊரில் தனித்தொகுதியாக அறிவித்ததுக்கு பிறகு அந்த ஊரில் தேர்தல் முறை எப்படி நடக்குது, சாதி ஆதிக்கம் எப்படி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இன்னும் வந்து ஊரில் எப்படிலாம் இருக்குன்றத ஒரு இயல்பாக ஒரு அந்த கிராமத்தில் எப்படி நடக்குதுன்றத வந்து இயக்குனர் அழுத்தமாக கூறியிருக்காருன்னே சொல்லலாம். இது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் இருந்தாலுமே கதை சொல்கிற விதத்தில் எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் நேர்த்தியாக தான் போகுது. ஒரு சிறிய பட்ஜெட் ஏற்கனவே இந்த சாதி மையப்படுத்தி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இது இயக்குனர் வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்கான்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரமான நடிகை மதுமிதா ஒரு புரட்சிகர பெண்ணாகவும் அவர் ஒரு பெரியார் சிந்தனை உள்ள பெண்ணாகவும் அப்பப்போ அவங்கள வந்து மையப்படுத்தி காட்சிப்படுத்தி காட்டுறாங்க. இந்த படத்தோட பெரிய தூணாகவே அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்க சிறு வயதிலே அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் சொன்ன கருத்துக்கள், அப்புறம் வளர்ந்த பிறகு அவங்களோட நமக்கான நியாயங்களை நம்ம எப்படி தட்டி கேட்கணும், மக்களை எப்படி வழி நடத்தணுன்றது அவங்க பேசுகிற விதம், அப்படின்ற காட்சிகள் எல்லாமே இயல்பான நடிப்பாகவே இருக்குது. படத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் முருகேசனோட கதாபாத்திரம். ஒரு டம்மி வேட்பாளராக அவர் அறிவிக்கும் போது அவர் அது ஒரு இயல்பான நடிப்பு, தன்னால் தன் ஊர் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியலன்ற ஒரு வருத்தம், அது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, கடைசி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, அவர் எடுக்கும் அதிரடி முடிவுகள், அவரோட கதை அவர் மையப்படுத்தி ஒரு இடத்துல நகருதுன்றது பார்க்க முடியுது. ரெண்டாவது, அவர் அந்த பரோட்டா சூரி படத்தில் பரோட்டா போடுற மாஸ்டராக வருவார். அப்புறம் அவர் நிறைய படங்களில் குணச்சித்திர வேடங்களை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த படத்துலையும் அவரோட ரோலை அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட மியூசிக் பிஜிஎம் அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். சமீபத்தில் இந்த ஜாதி ஆதிக்கத்தை சொல்லுறதா சொல்லி சில படங்கள் ஒரு உப்மா படங்களாக வெளியே வந்தாலும் இந்த சிறிய பட்ஜெட் படம் ஒரு ஒரு அழுத்தமான கதையை தான் சொல்லுது. படத்தோட மைனஸ் என்ன பார்த்தா, படம் ஆல்ரெடி ஒரு 2 hours 15 minutes சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே ட்ரிம் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கிறிஸ்பாகவே இருந்திருக்கும். ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, கொஞ்சம் ஏன்னா படம் அப்பப்போ கொஞ்சம் அந்த ட்ராப் ஆகிற போர்ஷனை இன்னும் ட்ரிம் பண்ணியிருந்தால் கிறிஸ்பாகவே அமைஞ்சிருக்கும். ஜாதி ஆதிக்கம் இன்னும் சுதந்திரம் அடைந்த பிறகு இன்னும் பல ஊர்களில் பல இடங்களில் இருக்கிறத பல செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதை தான் மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு கருவாக எடுத்து இயக்குனர் அதோட பிரதிபலனா இதற்கு தீர்வு என்னன்றது தான் இந்த படத்தோட கருத்தாகவே இருக்குது. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.